அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ 5வது பாடத்தில் சந்திக்கிறோம். இப்போ நல்ல கவனிக்கணும். அதாவது உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள். உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள். உதாரணமா இப்போ இதை எப்படி உச்சரிக்கிறதுன்னு தெரியல. ஒன்றுன்னு சொல்றதா, அலிஃப்னு சொல்றதா, எல்லுன்னு சொல்றதா தெரியாது. ஆனால் நம்ம அரபி படிக்கிறதுனால இந்த அரபியில் ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது போட்டா இதுக்கு உசுறு வந்தாச்சு. ஆ இ உ. இந்த ஆ இ உ அப்படிங்கக்கூடிய அந்த இதை தந்தது இதை கேட்டீங்கன்னு சொன்னா இதுக்கு பேரு ஜபரு ஜேரு பேசு. ஜபரு ஜேரு பேசு. சில பேர் ஃபதஹ் கிசரு லம்முன்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபதஹ் கிசரு லம்முன்னு சொன்னாலும் ஜபரு ஜேரு பேசுன்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான், பிரச்சனை இல்லை. அப்போ உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள். இதுல இன்னொன்னு இருக்கு, என்ன தெரியுங்களா? பாருங்க, சுக்குன். இந்த சுக்குன்ங்கிறது மட்டும் எழுதி வச்சுங்க, காரணம் மறந்து போயிடும். சுக்குன்ங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் எழுதி வச்சுங்க. இதை உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சொன்னா ஒரு இது இல்லை, அதாவது அப்படிதான் வரும், தான் வரும். அப்ப இந்த சுக்குன் வந்தா என்ன செய்யணும்னு கேட்டா, அதுக்கு முன்னால வரக்கூடிய எழுத்தை வச்சு சேர்த்து உச்சரிக்கணும். உதாரணமா பாருங்க, இப்ப பாருங்க, இதை மீமை மட்டும் அப்படின்னு சொல்றோம். அலிஃபுக்கு முன்னால் ஜபர் அம் அப்படி வந்துருச்சு. பாருங்க, சுக்குன் வந்திருக்கு, இஸ் அப்படித்தான் வரும். அப்ப என்ன செய்யணும்? முன்னாலே எழுத்து ஒரு போடுங்க, அஸ் வந்துருச்சுங்களா? அப்ப சுக்குன் வந்தா அதுக்கு முன்னால எழுத்து சேர்த்து சொன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பாருங்க, சீனை தனியா உச்சரிக்க முடியாது, அதனால முன்னால் இருக்கக்கூடிய இந்த பிஸ் வந்துருச்சா இல்லையா? இப்ப இந்த பிஸ் கூட போட்டா பிஸ்மி, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சேர்த்துக்கிட்டே வாங்க. இந்த சுக்குன் வந்தா மட்டும் நீங்க என்ன செய்யணும்? முன்னால எடுத்து வச்சு அஸ் பிஸ், இவ்வளவுதான். இந்த சுக்குன்ங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் எழுதி வச்சுங்க, இதை மறக்க கூடாது. அப்ப 3 உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய எழுத்து ஜபரு ஜேரு பேஷு சுக்குன், அல்லது ஃபதஹ் கஸ்ரு லம்மு சுக்குன், அவ்வளவுதான். இது ஒரு பாடம். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா நீங்க குர்ஆன் ஓதுவீங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.